ஹே மை லவ்ஸ், இன்னைக்கு நம்ம பார்க்க போகிற படம் என்னன்னா 2025 வெளியான மாயக்கூத்து அப்படின்ற ஒரு வித்தியாசமான படத்தை பற்றி தான் கைஸ் பார்க்க போகிறோம். இது ஒரு ஃபேண்டசி த்ரில்லர் படங்க. இந்த படத்தோட ஒன்லைனர் என்னன்னா, ஒரு எழுத்தாளர் டிஃப்ரெண்ட்டான கதைகளை எழுத ஆரம்பிக்கிறாருங்க. நாளடைவில் அவரோட கதையில் இருக்கக்கூடிய கதாபாத்திரங்கள்லாம் நேரில் வந்து அவரை பயங்கரமாக டார்ச்சர் பண்ணுதுங்க. என்னோட கதையை ஏன் இந்த மாதிரி எழுதுனேன், என்னோட கதையில் அடுத்து என்ன நடக்க போகுது அப்படின்னு பயங்கரமாக கேள்விகளை கேட்க ஆரம்பிக்குது. அந்த கேள்விகளுக்கெல்லாம் இவர் பதில் சொல்ல முடியாமல் திணறாருங்க. அடுத்தடுத்து என்ன நடந்தது அப்படின்றது தான் மொத்த படமே. இந்த படத்தின் மூலமாக ஒரு நல்ல மெசேஜை சொல்லியிருப்பாங்க. ஸோ ஸ்ட்ரெயிட்டாக வீடியோக்குள்ளே போயிடலாம். நீங்கள் பார்த்துட்டு இருக்கிறது சரண் என்டர்டைன்மெண்ட். நான் தான் சரண். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். படத்தோட ஸ்டார்டிங் சீனில் சிலை வடிவமைப்பாளராக இருக்கக்கூடிய ஒரு ஆசிரியரை காட்டுறாங்க. அந்த ஆசிரியரை மீட் பண்ணுறதுக்காக ஒரு ரைட்டர் வராருங்க. அவர் எழுதின கதையை அவர்கிட்ட சொல்லியிருப்பார் போல. அந்த கதையை கேட்டு எதுக்கு இப்படி ஒரு கதை எழுதியிருக்க அப்படின்னு அவர் கேட்குறாரு. ஐயா, அது வெறும் கதை தான், அதில் போயிட்டு நியாய தர்மம்லாம் பார்க்கறது சரியா அப்படின்ற மாதிரி கேட்க, எதனால் அந்த மாதிரி சொல்கிறேன்னா, நம்ம பார்க்கறது, கேட்கறது, படிக்கிறது எல்லாமே வந்து ஒரு மிகப்பெரிய தாக்கத்தை ஏற்படுத்தும். அதுதான் நம்மளோட அறிவாக மாறுது. அது வரைக்கும் நம்ம எல்லோருமே பொம்மைகள் தான் அப்படின்னு சொல்ல, அதை கேட்ட இந்த ரைட்டர் பார்த்தீங்கன்னா சிரிக்கிறாரு. நீங்க வேணா அப்படி நினைக்கலாம், ஆனா என்னோட கதைங்களுக்கு நான் தான் கடவுள். நான் என்ன நினைக்கிறேனோ அதைத்தான் என் கதையில இருக்கக்கூடிய கதாபாத்திரங்களும் பண்ணணும் அப்படின்னு இவர் சொல்றாருங்க. உடனே அந்த ஆசிரியர் சொல்றாரு, உனக்கு அகங்காரம் ஜாஸ்தி, பெரிய பெரிய சாம்ராஜ்யத்தையும் கடவுளுக்கு நிகரானவர்கள் அப்படின்னு சொல்லிட்டு தெரிஞ்சவங்களையும் கூட இந்த அகங்காரம் வீழ்த்தி இருக்கு. ஒரு பொருளை உருவாக்குறதுக்கு பல மணி நேரம் ஆகும், பல வேலைப்பாடுகளை செய்யணும், ஆனா அந்த பொருளை அழிக்கிறதுக்கு ஒரு நொடி போதும் அப்படின்னு அவர் சொல்றாரு. இந்த ரைட்டரும் அந்த இடத்துல இருந்து கிளம்புறாருங்க. அங்க கட் பண்ணா தனபால் அப்படின்ற ஒரு ரவுடியை காட்டுறாங்க. இந்த ரவுடி இப்ப ஜோசியம் பாக்குறதுக்காக வந்திருக்கிறாருங்க. இந்த தனபாலை பத்தி ஜோசிகாரருக்கும் தெரிஞ்சிருக்குதுங்க. ஆக்சுவலா இந்த தனபால் 49 சம்பவங்களை இது வரைக்கும் பண்ணியிருக்கிறாருங்க. இந்த ஜோசிகாரர் கேட்கிறாருங்க, இத்தனை சம்பவங்களை அசால்ட்டா பண்ணிட்டு இப்ப ஜோசியம் பாக்குறதுக்காக வந்திருக்கிறீங்க அப்படின்னா ஏதோ ஒரு பிரச்சனை இருக்குன்னு தான் நினைக்கிறேன். ஐ மீன், நான் சொல்ல கிடையாது, இந்த சோழியே சொல்லுதே. அது என்ன அப்படின்றத டீடைல்டா சொன்னீங்கன்னா மத்ததெல்லாம் பேசலாம் அப்படின்ற மாதிரி சொல்ல, போன அம்மாவாசைக்கு தான் இவர் 49வது சம்பவத்தை பண்ணியிருக்கிறாருங்க. ஒவ்வொரு சம்பவத்தை பண்ணதுக்கு அப்புறமும் வீட்டுக்கு போய் அவர் பொண்டாட்டி கையால நாட்டுக்கோழி சமையல் சாப்பிட்டாருன்னு வைங்களேன், அதுல ஒரு ஜாப் சாட்டிஸ்ஃபேக்ஷன் கிடைக்கும் அப்படின்ற மாதிரி சொல்றாரு. ஆனா ரொம்ப நாளைக்கு முன்னாடி இருந்தே பாத்தீங்கன்னா அவரோட மனைவிக்கு இவர் பண்ற தொழில பிடிக்கவே இல்லை. சோ கடைசியா ஒரு சம்பவத்தை பண்ணிட்டு வீட்டுக்கு போய் நாட்டுக்கோழி குழம்பு கேட்டு இருந்திருக்கிறாரு. ஆனா அவரோட மனைவி பயங்கரமா திட்டி விட்டுட்டாங்க. ஒரு தொழிலை பிடிச்சிட்டு அதுல உட்காருவே அப்படின்னு பார்த்தா சும்மா எப்ப பார்த்தாலும் பொருளை தூக்கிட்டே சுத்திட்டு இருக்கிற அப்படின்னு சொல்ல, இப்ப எதுக்கு இந்த மாதிரிலாம் பேசிட்டு இருக்க, நானே பசியில உட்காந்துக்கிட்டு இருக்கேன், எனக்கு நாட்டுக்கோழி குழம்பு வச்சு கொடு அப்படிங்கும் போது, நீ தான் பெரிய கையாச்சே, அப்ப பின்னாடி சுத்திக்கிட்டு இருக்கிற அந்த கோழியை நீயே பிடிச்சிட்டு அப்படின்னு சொல்ல, இவரும் சரின்னு கேட்டுட்டு அந்த கோழியை பிடிக்கிறதுக்காக போயிட்டாருங்க. அந்த கோழியை பிடிக்கிறதுக்காக தோட்டத்துக்குள்ள பயங்கரமா சேஸ் பண்றாருங்க. இது வரைக்கும் ஒரு 49 சம்பவங்களை பண்ணியிருக்கிறார் இல்லையா, இந்த அளவுக்கு எந்த ஒரு சேஸுமே பண்ணது கிடையாது. ஒரு கட்டத்துக்கு மேல இவரும் டயர்டாகி நின்னுட்டாரு. அந்த கோழியும் கன்ஃபியூஸ் ஆகி நின்றுச்சு. அதுதான் சான்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு பட்டுன்னு அந்த கோழியை பிடிச்சி குழம்பு வச்சு சாப்பிட்டுட்டாருங்க. அப்பதான் ஒரு முடிவு எடுக்கிறாரு. சரி, இது வரைக்கும் 49 சம்பவத்தை பண்ணிட்டோம், 50வதா ஒரு சம்பவம், அதுவும் ஒரு பெரிய சம்பவத்தை பண்ணிட்டு இதுக்கு மேல இந்த தொழிலை பண்ண வேண்டாம், பொருளை தூக்கி போட்டுட்டு ஏதாவது ஒரு தொழில் செஞ்சு பொழைச்சுக்கலாம் அப்படின்னு சொல்லி இவர் ஒரு முடிவு எடுத்திருக்கிறாருங்க. கத்தி எடுத்தவனுக்கு கத்தியில தானே சாவு அப்படின்னு ஒரு பழமொழி இருக்கே, அதனால அந்த முடிவு சரியா வருமா வராதா அப்படின்றத செக் பண்றதுக்காக தான் இந்த ஜோசிகாரன் மீட் பண்றதுக்காக வந்திருக்கிறாருங்க. இந்த ஜோசிகாரன் செக் பண்ணி பார்த்துட்டு கட்டெல்லாம் கண்ணா பின்னான்னு இருக்குது, நீங்க 50வது சம்பவத்தை பண்ணிட்டு செட்டில் ஆயிரலாம்னு நினைச்சிட்டு இருக்கீங்க, ஆனா உங்க கூடயே இருந்து உங்க உப்பு தின்னுட்டு உங்களையே கொடூரமா போட்டு தள்ளுறதுக்காக உங்க கூடயே ஒருத்தர் இருக்கான். பல பேர்த்தோட விதியை நீங்க மாத்திருக்கீங்க, ஆனா உங்க கூடயே இருக்கிறவன் உங்க விதியை மாத்துறதுக்கு முயற்சி பண்ணிக்கிட்டு இருக்கான் அப்படின்னு சொல்ல, பரிகாரம் என்னன்னு சொல்லு அப்படின்னு கேட்க, பரிகாரம் எல்லாம் ஒண்ணுமே கிடையாது அப்படிங்கும் போது, சரி அதை எவனா வேணா இருந்துட்டு போட்டோம், அவன் யார் அப்படின்றத கண்டுபிடிச்சு சீக்கிரமா நான் போடுறேன் அப்படின்ற மாதிரி சேலஞ்ச் எடுத்துட்டு இவர் அந்த இடத்துல இருந்து கிளம்புறாருங்க. அங்க கட் பண்ணா படத்தோட ஸ்டார்டிங் சீன்ல ஒரு ரைட்டரை பார்த்தோம் இல்லையா, அந்த ரைட்டர் வந்து ஒரு புக் கம்பெனியோட எடிட்டரை மீட் பண்றதுக்காக போறாருங்க. அந்த எடிட்டர் சொல்றாரு, இப்பெல்லாம் தொடர்கதைகள்லாம் யார் படிக்கிறா, மொபைல் போனு யூடியூப்னு வந்ததுக்கு அப்புறம் யாருமே புக்ஸ் வாங்குறதே கிடையாது, அப்பப்போ இந்த புக் எக்ஸிபிஷன் வைப்பாங்க இல்லையா, அந்த எக்ஸிபிஷன்ல கலந்துக்கிறவங்க வாங்கினாதான் உண்டு. உன்னை போய் என்னோட மச்சனை பார்க்க சொல்லியிருந்தேன்ல, டிவி சீரியலுக்கு கதை எழுதுறதுக்கு ஆள் வேணும்னு கேட்டிருந்தாங்க, நீ போய் அதையாவது பண்ணினா உனக்கு வருமானமாவது வரும்ல அப்படின்ற மாதிரி சொல்ல, இந்த ரைட்டர் அப்படி யோசனை பண்றாருங்க. ஆனா அவருக்கு அதுல இன்ட்ரெஸ்ட் கிடையாதுங்க. அவர் கேட்கிற கேள்வி என்னன்னா, இந்த பதிப்பகத்துல இத்தனை புக்ஸ் இருக்குல்ல, இதெல்லாம் சேல் ஆயிட்டு தானே இருக்குது அப்படின்னு கேட்க, அதுக்கு இந்த எடிட்டர் சொல்றாரு, ஆக்சுவலா இந்த ஓனரோடைய அப்பா காலத்துல ஆரம்பிச்சது தான் இந்த பதிப்பகம், அப்பாக்காக இப்ப புள்ள ரன் பண்ணிக்கிட்டு இருக்கிறாரு, இந்த புள்ளையும் போயிட்டாருன்னா அடுத்து இந்த புக் கம்பெனி இருக்குமா என்னன்னு தெரியல. இன்னும் ஓப்பனா சொல்லணும் அப்படின்னா, இந்த பதிப்பகத்தோடைய ஓனர் வந்து ஒரு சூப்பர் மார்க்கெட் வச்சு ரன் பண்ணிக்கிட்டு இருக்காரு. அங்க யார் வந்து என்ன பொருள் வாங்கினாலும், காய்கறிங்க வாங்கினா கருவேப்பிலை இலவசமா தருவாங்க இல்லையா, அந்த மாதிரி என்ன பொருள் வாங்கினாலும் இந்த புத்தகத்தை இலவசமா கொடுத்துட்றாரு. ஸோ அப்படிதான் இங்க இருக்கக்கூடிய ப்ராடக்ட்ஸ் எல்லாம் மூவ் ஆயிட்டு இருக்குதே தவிர யாருமே இன்ட்ரெஸ்ட் எடுத்து பெருசா வாங்குறது இல்ல அப்படின்னு சொல்ல, நிறைய பேர் கால் பண்றாங்களே சார், மெசேஜ் பண்றாங்க, இமெயில் பண்றாங்களே அப்படிங்கும் போது அந்த எடிட்டர் சொல்றாரு, கம்பெனிக்குன்னு எந்த ஒரு மெயிலும் வந்ததில்லையே, யாரும் கால் பண்ணதில்லையே, மேபி இருக்கலாம், ரிட்டையர்ட் ஆனவங்க எல்லாம் உட்காந்து படிக்கலாம். உண்மை சொல்லணும்னா இந்த புக் இண்டஸ்ட்ரி அப்படிங்கிறது வந்து ஒரு டையிங் ஹார்ட் அப்படின்னு
அப்படின்னு சொல்ல இந்த ரைட்டர் சொல்றாரு, அப்படியெல்லாம் அழிய விட மாட்டேன் சார். எழுத்தாளர் அப்படின்றவன் கடவுள் மாதிரி, கடவுள் நிரந்தரமானவன், அவனுக்கு அழிவே இல்லை அப்படின்ற மாதிரி சொல்றாருங்க. ஆரம்பத்துல இருந்தே இந்த ரைட்டர் பாத்தீங்கன்னா தன்னை தானே கடவுள் அப்படின்னு நினைச்சிட்டு இருக்காரு அப்படின்றத நம்ம கிட்ட காட்டுறாங்க. அங்க கட் பண்ணா தனபால் அப்படின்ற ரவுடியை காட்டுறாங்க. இந்த ரவுடி பாத்தீங்கன்னா தன்னோட அடியாட்கள் கூட கார்ல வந்துகிட்டு இருக்காருங்க. வண்டி ஒரு ஓரமா நிப்பாட்ட சொல்லி காரை விட்டு இறங்கி வராரு. அண்ணன் ஒரு மாதிரியே இருக்கிறாரு, கிரிக்கெட்ல 50 அடிக்கணும் அப்படிங்கும் போது டொக்கு போட்டுருவாங்க இல்லையா, அந்த மாதிரி அண்ணன் ரியாக்ட் பண்ணிட்டு இருக்காரு அப்படின்னு சொல்ல, அப்படியெல்லாம் ஒன்றும் கிடையாது, 50வது சம்பவம் பெரிய சம்பவம், கண்டிப்பா அண்ணன் பெர்ஃபெக்ட்டா பண்ணுவாரு, நம்மளும் கெத்து காட்டுவோம் அப்படின்ற மாதிரி இந்த அடியாட்கள் பேசிக்கிட்டு இருக்காங்க. ஆனா தனபாலுக்கு ஒரு இன்ஃபார்மர் தான் கால் பண்ணியிருக்கிறாரு. நீங்க சந்தேகப்பட்டது உண்மைதான், உங்க டீம்லயே ஒருத்தனை இறக்கி இருக்கிறாங்க, ரொம்ப நாளா ஸ்கெட்சாமா, இப்போ வேணாலும் உங்களை போட்டு சொல்லலாம், அது மட்டும் இல்லாம நீங்க என்கவுண்டர் லிஸ்ட்ல வேற இருக்கிறீங்க, கொஞ்சம் சேஃபா இருந்துக்கோங்க அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு அந்த நபர் போனை கட் பண்றாருங்க. இந்த தனபால் அப்படியே வண்டிக்குள்ள உட்காந்துக்கிட்டு இருக்கக்கூடிய அடியாட்களை பாக்குறாருங்க. யாரை சந்தேகப்படுறதுனே தெரியல, பட் அவர் கூடயே இருக்கக்கூடிய ஒரு ஆள் தான் அந்த கருப்பாடு அப்படின்னு இந்த தனபாலுக்கு தெரியுது. அங்க கட் பண்ணா செல்வி அப்படின்ற ஒரு பெண்ணை காட்டுறாங்க. செல்வியோட பையன் ஸ்கூலுக்கு போயிட்டு இருக்காங்க. ஸ்கூல் ஃபீஸ் கட்டாதனால அந்த பையனை ஸ்கூல்ல கேள்வி கேட்டுட்டே இருக்காங்கன்னு சொல்லிட்டு இவன் ஸ்கூலுக்கு போக மாட்டான்ற மாதிரி சொல்லிக்கிட்டு இருக்கான். செல்வி சொல்றாங்க, இன்னைக்கு ஒரே ஒரு நாள் அட்ஜஸ்ட் பண்ணிக்கோ, அப்பா கண்டிப்பா பணத்தோட வந்துருவாரு, பணத்தை கொண்டு போய் ஸ்கூல் ஃபீஸ் கட்டிடலாம் அப்படின்ற மாதிரி சொல்ல, அப்பாவாது பணத்தை கொண்டு வரதாது அப்படின்னு சொல்லிட்டு இவன் பேக்கை கழட்டி வச்சுட்டு கிரிக்கெட் பேட் எடுத்துட்டு விளையாடுறதுக்காக கிளம்பிடுறாங்க. செல்வியோட கணவர் வீட்டுக்கு வராருங்க. வந்த உடனே பையன் எங்க ஸ்கூலுக்கு போயிட்டானா அப்படின்னு கேட்கும்போது மனைவி கோச்சுக்கிறாங்க. அவன் ஸ்கூலுக்கு போவே இல்லை, பேக்கை கழட்டி வச்சுட்டு விளையாடுறதுக்கு கிளம்பிட்டான். ஸ்கூல் ஃபீஸை கட்ட சொல்லி எவ்வளோ நாள் நான் சொல்லிட்டு இருந்தேன், டெய்லி நீங்க குடிக்கிற கோட்டரை கட் பண்ணாலே அதுல பணத்தை மிச்சப்படுத்தியாவது பையனோட ஸ்கூல் ஃபீஸை கட்டியிருக்கலாம் தெரியுமா அப்படின்ற மாதிரி சொல்ல, இவங்க ரெண்டு பேர்த்துக்குள்ள பயங்கரமான ஆர்குமெண்ட்டுங்க. எண்ட் ஆஃப் த டே பையனோட ஸ்கூல் ஃபீஸை கட்டுறதுக்கு இவங்க ரெண்டு பேர்த்துக்கிட்டையுமே காசு இல்லைங்க. அதனால பணம் யாராவது கிட்ட கேட்டு அரேஞ்ச் பண்ணலான்னு முடிவெடுக்கிறாங்க. செல்வி ஒரு பணக்காரங்க வீட்டில் வேலைக்காரியா வேலை பார்த்துட்டு இருக்காங்க. நீ அந்த ஓனர் கிட்ட பணம் கேட்கலாம்ல அப்படின்னு இந்த கணவர் சொல்றாரு. ஆனா அவங்க ரொம்ப மணி மைண்டடான ஆட்கள், அவங்க பணம் தரமாட்டாங்க அப்படின்ற மாதிரி செல்வி சொல்லிடுறாங்க. மாமி அப்படின்ற ஒருத்தங்க கிட்ட இவங்க பணம் கேட்டு வந்திருக்காங்க. அவங்களும் பணம் தரேன்னு சொல்லிட்டாங்க. அதனால இவங்க ரொம்ப சந்தோஷமா அந்த பணத்தை வாங்குறதுக்காக கிளம்புறாங்க. அங்க கட் பண்ணா கிராமத்துல வாழ்ந்துட்டு இருக்கக்கூடிய ராஜி அப்படின்ற ஒரு பொண்ணை காட்டுறாங்க. அந்த பொண்ணோட அப்பாவும் வண்டியில வந்துகிட்டு இருக்காங்க. அந்த பொண்ணு கேக்குறா, ஏன்பா எதுவுமே பேசாம வந்துட்டு இருக்கீங்க, சார் என்னதான் சொன்னாரு அப்படின்ற மாதிரி கேட்க, ராஜி கண்ணு நீ கண்டிப்பா டாக்டருக்கு தான் படிச்சாகணுமா, வேற ஏதாவது படிக்கலாம்ல அப்படிங்கும்போது, ஏன்பா என்னாச்சு அப்படின்னு கேட்கும்போது, ஆக்சுவலா அதுக்கு ஏதோ என்ட்ரன்ஸ் எக்ஸாம் எல்லாம் இருக்குதுன்னு சொன்னாங்க, அது ரொம்ப ரிஸ்க்னு சொன்னாங்க, அதனால தான்ப்பா அப்படின்னு சொல்ல, அதான் விலக்கு இருக்குன்னு சொன்னாங்களே அப்படிங்கும்போது, அது இந்த வருஷம் இல்லையா அடுத்த வருஷமா அப்படிங்கும்போது, ஏதோ கோட்டால சீட்டு கிடைக்கும் அப்படின்னு சொன்னாங்களேப்பா அப்படிங்கும்போது, அப்படியெல்லாம் ஒன்றும் இல்லம்மா, என்னதான் இருந்தாலும் விதின்னு ஒன்று இருக்கு, நமக்கு மேலே இருக்கிறவன் தீர்மானம் பண்றது தான் அப்படின்னு சொல்ல, என்னப்பா விதி கிதின்னு இப்படி எல்லாம் பேசுறீங்க அப்படின்னு அந்த பொண்ணு கேள்வி கேட்கிறா. அதுக்கு அவங்க அப்பா கிட்ட இருந்து பதிலே இல்லைங்க. சரிம்மா நீ இங்கேயே நெல்லு, நான் விவசாய நிலத்துக்கு போய் பூச்சி மருந்து வாங்கிட்டு வந்துடுறேன் அப்படின்னு சொல்லிட்டு அப்பா போயிட்டு பூச்சி மருந்து வாங்கிட்டு வராருங்க. அதுக்கப்புறம் இவங்க வீட்டுக்கு போறாங்க. இந்த பொண்ணு சாப்பிட மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு ரொம்பவே சேடா உட்காந்துக்கிட்டு இருக்கா. சீட்டு கிடைக்கல அப்படின்ற கோவத்தை எங்க மேல காட்டினா நாங்க என்ன பண்ணுவோம், வா சாப்பிடலாம் அப்படிங்கும்போது எனக்கு பசிக்கல அப்படின்ற மாதிரி கோவத்தை வெளிப்படுத்துறா. இந்த கிராமத்துல இருக்கிறவங்க எல்லாம் பாத்தீங்கன்னா, ராஜிகண்ணு எனக்கு உடம்பு ரொம்ப கொதிக்குது, ஏதாவது மாத்திரை இருந்தா கொடுமா அப்படின்னு கேட்ட உடனே பட்டுன்னு இந்த பொண்ணு எழுந்திரிச்சு போய் மாத்திரை எல்லாம் கொடுக்குறாங்க. அம்மா திட்டுறாங்க, லீவ் நாள்ல இவ போய் அட்டெண்டர் வேலை பார்த்துட்டு இப்ப இந்த மாதிரிலாம் பண்ணிட்டு இருக்கா, ஊருக்காரங்களும் இவளை தேடி தேடி வந்து டாக்டர் ஆசையை தூண்டி விட்டுட்டு இருக்காங்க அப்படிங்கும்போது, இவ ராசியான கையின் தானே இவளை தேடி வராங்க அப்படின்னு அப்பா சொல்ல, இந்த மாதிரி பேசி பேசி உசுப்பேத்தி இவ டாக்டர் ஆகல அப்படின்னு சொல்லி கஷ்டப்பட போறா, உங்களுக்கு இன்னொரு பொண்ணு இருக்கு அப்படின்ற நினைப்பு இருக்கா இல்லையா அப்படின்னு கேட்டுட்டு இருக்கும்போதே பட்டுன்னு ராஜு உள்ள வந்து, நான் டாக்டர் ஆகத்தான் போறேன், நான் என்ட்ரன்ஸ் எக்ஸாம் எழுதலான்னு முடிவு பண்ணிட்டேன் அப்படின்ற மாதிரி சொல்றா. அது ரொம்ப கஷ்டம்னு சொல்றாங்க. ஃபெயில் ஆயிட்டீங்கன்னா என்ன பண்றது அப்படின்னு கேட்கும்போது, ஃபெயில் ஆனா நான் அடுத்த வருஷம் எழுதுவேன் அப்படிங்கும்போது, இப்படி வருஷம் உட்காந்து எக்ஸாம் எழுதிட்டு இருந்தேன் அப்படின்னா கூட உன் தங்கச்சியும் வளர்ந்துகிட்டே இருக்கா, உன்னையும் கல்யாணம் பண்ணி கொடுக்காம அவளையும் வீட்டில் வச்சுட்டு நம்ம இப்படியே இருந்துக்க வேண்டியதுதான் அப்படின்னு சொல்ல, அப்பா சொல்றாரு, நீ அப்படியே எக்ஸாம் எழுதி பாஸ் பண்ணாலும் உனக்கு ஒரு வேலை கிடைச்சு பணம் சம்பாதிக்கிறதுக்கெல்லாம் ரொம்ப டைம் ஆயிருமா அப்படின்ட்டு. அது மட்டும் இல்லாம நம்ம குடும்ப சூழ்நிலை என்ன அப்படின்னு உனக்கே நல்லாவே தெரியும், இதுக்கு மேல அப்பானால எதுவுமே பண்ண முடியாதுமா அப்படின்ற மாதிரி சொல்ல, பட்டுன்னு அந்த பொண்ணோட அம்மா சொல்றாங்க, இதைத்தான் நான் அப்ப இருந்தே சொல்லிட்டு இருக்கேன், ஊர்க்குருவி பருந்தாக முடியாது அப்படின்ட்டு, நம்ம தகுதிக்கு என்ன வருமோ அதை தான் ஃபாலோ பண்ணணும் அப்படின்ட்டு. இந்த பொண்ணு ரொம்ப மனமுடைஞ்சு போய் ஃபீல் பண்ண ஆரம்பிக்கிறாங்க. ரூம்குள்ள உட்காந்து கதறி அழுவ ஆரம்பிக்கிறா. அங்க கட் பண்ணா செல்வியோட கதையை நம்ம கிட்ட காட்டுறாங்க. செல்விக்கு ஒரு மாமி பணம் தரேன்னு சொல்லியிருந்தாங்க இல்லையா, நேரா அந்த மாமியை மீட் பண்றதுக்காக போறாங்க. மாமி ஒரு 2000 ரூபாய் பணம் கொடுத்துட்டாங்க. அந்த பணத்தை வாங்கிட்டு செல்வியும் செல்வியோட கணவரும் சைக்கிள்ல வந்துட்டு இருக்காங்க. செல்வி சொல்றாங்க, டைம் ஆனதுனால இன்னைக்கு கண்டிப்பா ஸ்கூல் மேனேஜ்மெண்ட் பணத்தை வாங்க மாட்டாங்க, அதனால நாளைக்கு நானே பையனை கொண்டு போய் ஸ்கூல்ல விட்டுட்டு பணத்தை கட்டிட்டு வந்துடுறேன், அது வரைக்கும் பணம் என்கிட்டயே இருக்கட்டும், உங்ககிட்ட இருக்கிறது சேஃப் இல்லை அப்படின்னு சொல்லி கணவர்கிட்ட சொல்லிட்டு செல்வி அவங்களுடைய பர்சுக்குள்ளேயே பாத்தீங்கன்னா பணத்தை வச்சுட்டு அந்த பணக்காரங்க வீட்டுல வேலை பார்க்கறதுக்காக போயிடுறாங்க. ஸோ வழக்கம் போல அந்த வீடெல்லாம் கிளீன் பண்ணிட்டு வேலை பார்த்துக்கிட்டு இருக்காங்க. அந்த வீட்டுல கணவன் மனைவி ஒரு சின்ன பையன் அப்படின்னு சொல்லிட்டு 3 பேர் வாழ்ந்து வந்துகிட்டு இருக்காங்க. அந்த லேடியோட பேரு ராதிகாங்க. ராதிகாவோட கணவர் பாத்தீங்கன்னா பால் காசு கட்டணும் அப்படின்னு சொல்லிட்டு 2000 ரூபாய் பணம் கொடுத்துருக்காங்க. ஸோ அந்த பணத்தை டேபிள் மேல இருக்கக்கூடிய நியூஸ் பேப்பருக்கு கீழே வச்சிருங்க, பால்கார் வருவாரு, உடனே
எடுத்து கொடுத்துடலாம் அப்படின்னு சொல்லிட்டு அவங்களோட வேலையை பார்க்க ஆரம்பிச்சிட்டாங்க. அந்த பால் காசு பார்த்தீங்கன்னா நியூஸ் பேப்பருக்கு கீழே தான் இருக்கும். ஃபேன் காத்துல பார்த்தீங்கன்னா அந்த நியூஸ் பேப்பருக்கு கீழே இருந்த 2000 ரூபாய் நோட்டு அப்படியே காத்துலயே பறந்து போயிடும். அதுக்கப்புறம் ராதிகா பார்த்தீங்கன்னா பால் காசு கொடுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு அந்த காசை எடுக்கிறதுக்காக வருவாங்க. வந்து பார்த்தா அந்த இடத்துல பணம் இருக்காதுங்க, வெறும் நியூஸ் பேப்பர் மட்டும் தான் இருக்கும். பணம் எங்க அப்படின்னு கேட்கும்போது நியூஸ் பேப்பர் கீழே வச்சிருந்தேன் அப்படின்னு சொல்ல, நான் பார்த்துட்டேன் அந்த இடத்துல இல்ல அப்படின்னு ராதிகா சொல்றாங்க. உடனே ராதிகாவுடைய கணவர் வந்து செக் பண்றாரு, அந்த இடத்துல பணத்தை காணோம். உடனே ராதிகா பாத்தீங்கன்னா அந்த வீட்டுல வேலை பார்த்துட்டு இருக்கக்கூடிய செல்வியை கூப்பிட்டு இங்க வச்சிருந்த பணம் எங்க அப்படின்னு கேட்கும்போது, எனக்கு தெரியாதுங்க, நான் பார்க்கல அப்படின்ற மாதிரி சொல்ல, இந்த வீட்டுல உன்ன என்ன என்னோட கணவர் அப்புறம் என்னோட பையனை தவிர வேற யாருமே கிடையாது, சோ பணம் எங்க அப்படின்னு சந்தேகப்படுறாங்க. உடனே ராதிகாவுடைய கணவர் திட்டுறாரு, எதுக்கு இந்த பொண்ணு இப்படி சந்தேகப்பட்டுக்கிட்டு இருக்க அப்படின்ட்டு, நீங்க கொஞ்சம் சும்மா இருங்க அப்படின்னு சொல்லி ராதிகா கணவரை திட்டுறாங்க. செல்வி சொல்றாங்க, சரி ஓகே, இங்க எங்காவது தான் பணம் விழுந்திருக்கும்னு நினைக்கிறேன், நான் தேடி பார்க்கறேன் அப்படின்னு சொல்லிட்டு ஃபுல்லா தேடி பார்க்க ஆரம்பிக்கிறாங்க. அப்ப அந்த 2000 ரூபாய் நோட்டு பாத்தீங்கன்னா சோஃபாக்கு கீழே இருக்கும். அந்த வீட்டில் இருக்கக்கூடிய ராதிகாவுடைய பையன் ரிமோட் கார் வச்சு விளையாடிக்கிட்டு இருப்பான். அப்போ அங்கே கிடக்கக்கூடிய அந்த 2000 ரூபாய் நோட்டை எடுத்து ஒளிச்சு வச்சுக்குவாங்க. வீடு முழுக்க தேடியும் அந்த 2000 ரூபாய் நோட்டு கிடைக்கல அப்படின்ற விஷயத்த செல்வி ராதிகா கிட்ட சொல்ல, ராதிகா பார்த்தீங்கன்னா செல்வியை தான் சந்தேகப்படுறாங்க. 2 நாளைக்கு முன்னாடியே உன் பையனோட ஸ்கூல் ஃபீஸ் கட்டணும் அப்படின்னு சொல்லி என்கிட்ட 2000 ரூபாய் வேணும்னு கேட்டிருந்தேன், நான் தரமாட்டேன்னு சொல்லியிருந்தேன். இப்போ 2000 ரூபாய் நோட்டு மர்மமான முறையில் காணாம போயிருக்கு அப்படின்னா அப்போ கண்டிப்பாக நீ தான் எடுத்திருப்ப அப்படின்ற மாதிரி சந்தேகப்படுறாங்க. அங்கே கட் பண்ணா படத்தோட ஸ்டார்டிங் சீனில் ஒரு ரைட்டரை பார்த்தோம் இல்லையா, அந்த ரைட்டரை நம்ம கிட்ட காட்டுறாங்க. இந்த ரைட்டருக்கு ஃபோன் கால் வருதுங்க, அதாவது இவருடைய வாசகர்கள் தான் கால் பண்றாங்க. கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி ராஜி அப்படின்ற அந்த மெடிக்கல் ஸ்டூடெண்டோட கதையை நம்ம பார்த்தோம் இல்லையா, ஸோ அந்த கதை எழுதுனது இவரு தாங்க. அந்த கதையை படிச்ச வாசகர் போனை போட்டு, ஏங்க ராஜி அப்படின்ற ஒரு ஏழை பொண்ணு ரொம்ப கஷ்டப்பட்டு படிச்சு மேலே வரணும்னு நினைக்கிறா, அவளோட கதையில ஏங்க இவ்வளோ கஷ்டத்தை வச்சிருக்கிறீங்க, ராஜி மாதிரியான ஒரு பொண்ணு தான் ஆசைப்பட்டது நிறைவேறாம சாவணுமா என்ன, அவன் மேலே வரவே கூடாதா, அவ ஜெயிக்கிறதுல உங்களுக்கு என்ன பிரச்சனை அப்படின்னு கேள்வி கேட்க இந்த ரைட்டருக்கு கோவம் வந்துருது. இது என்னோட கதை, என்னோட கதையை பொறுத்த வரைக்கும் நான் தான் கடவுள், நான் என்ன நினைக்கிறேனோ அதை தான் அந்த கேரக்டர்ஸ் பண்ணணும், உனக்கு அறிவும் புரிதலும் இருந்தது அப்படின்னா நீயே இந்த கதையை எழுது, எனக்கு எதுக்கு ஃபோன் பண்ணி இப்படி பேசிக்கிட்டு இருக்க அப்படின்ற மாதிரி வாசகர்களையே ஒரு பிடிச்சி திட்டி விட்டுறாருங்க. அந்த நேரம் பார்த்து காலிங் பெல் அடிக்கிற சவுண்டு கேட்குதுங்க. யாருன்னு டோர் ஓப்பன் பண்ணா வேற யாரும் கிடையாதுங்க, செல்வி தான். மலையில நனைஞ்சபடி உள்ள வந்து நிக்கிறாங்க. அந்த 2000 ரூபாய் நோட்டு எங்க சார், அந்த 2000 ரூபாய் நோட்டை நான் திருடவே கிடையாது அப்படின்னு எனக்கும் சரி உங்களுக்கும் சரி நல்லாவே தெரியும். அதே சமயம் அந்த 2000 ரூபாய் நோட்டு எங்க தான் போச்சு அப்படின்றது உங்களுக்கு மட்டும்தான் தெரியும், தயவு செஞ்சு சொல்லுங்க சார் அப்படின்ற மாதிரி செல்வி கேட்குறாங்க. அங்கதாங்க விஷயமே தெரிய வருது. இந்த செல்வியோட கதையும் பாத்தீங்கன்னா இந்த ரைட்டர் எழுதின கதை தான். அவர் எழுதின கதையில இருக்கக்கூடிய கேரக்டர் வெளியே வந்து இவரை கேள்வி கேட்குது, உன்னோட கேள்விகளுக்கு நான் பதில் சொல்லணுமா, அந்த 2000 ரூபாய் நோட்டு உங்ககிட்ட தான் இருக்கணுமே அப்படின்னு இவர் சொல்றாருங்க. 2000 ரூபாய் நோட்டு மாமி கொடுத்தது என் பையனோட ஸ்கூல் ஃபீஸுக்காக அப்படின்னு சொல்ல, அது உனக்கும் எனக்கும் தான் தெரியும், ஆனா ராதிகாக்கு தெரியாது அப்படிங்கும்போது, நான் தான் திருடி அப்படின்னு சொல்லி அவங்க சொன்னாங்கன்னா நான் உசுரோடையே இருக்க மாட்டேன் அப்படின்னு செல்வி சொல்ல, நீ சாகணுமா வாழணுமா அப்படின்றத நீ முடிவெடுக்க முடியாது, இந்த கதையை பொறுத்த வரைக்கும் நான் தான் கடவுள், நான் தான் முடிவெடுக்கணும் அப்படின்ற மாதிரி இந்த ரைட்டர் சொல்றாருங்க. மறுபடியும் காலிங் பெல் அடிக்கிற சத்தம் கேட்குது. யாருன்னு பார்த்தா ராதிகா அந்த இடத்துக்கு வந்திருக்காங்க. ஸோ அந்த 2000 ரூபாய் நோட்டை திருடினது செல்வி தான் அப்படின்னு அதிகாரப்பூர்வமாக இந்த ரைட்டர் கிட்ட பேசிக்கிட்டு இருக்காங்க. ஆரம்ப காலகட்டத்தில் வீட்டில் இருக்கக்கூடிய சின்ன சின்ன பொருட்களை எல்லாம் எடுத்துட்டு இருந்தா நான் கண்டிக்க ஆரம்பிச்சேன், என்னோட கணவர் தடுத்தாரு. என்னதான் இருந்தாலும் என்னோட கணவருக்கு அவர் பெண் அப்படின்ற சாஃப்ட் கார்னர் இருக்குது. இந்த செல்வியோட கேரக்டர் கூட சரியில்லை, அவங்க ஏரியாலேயே அவளை பற்றி அரசல் குரசலாக பேசிக்கிட்டு இருக்காங்க தெரியுமா, நீங்க தான் எப்படியாவது கன்ஃபார்ம் பண்ணணும், அந்த 2000 ரூபாய் நோட்டு அவகிட்ட தானே இருக்குது அப்படின்னு கேட்க, கிச்சனுக்குள்ள ஒளிஞ்சிட்டு இருந்த செல்வி பார்த்தீங்கன்னா வெளியில வந்து என்னோட நடத்தை பத்தி பேசுறதுக்கு நீ யாரு அப்படின்னு சொல்லி இவங்க 2 பேருக்குள்ள சண்டை வர ஆரம்பிக்குதுங்க. இவர் எழுதின கதையில இருக்கக்கூடிய 2 கேரக்டர் வெளியில வந்து இவரோட வீட்டுல சண்டை புடிச்சுக்கிட்டு இருக்குதுங்க. செல்வி சொல்றாங்க, இங்க நடந்த பிரச்சனைக்கு எனக்கு ஒரு நியாயம் வேணும் அப்படின்னு சொல்லிட்டு நீங்க இந்த இடத்துல இருந்து கிளம்புங்க அப்படின்னு இந்த ரைட்டர் சொல்ல, செல்வி சொல்றாங்க, அவ பேசின பேச்சுக்கு அவ தான் வக்கர பிடிச்ச ஒரு ஆளு அப்படின்னு நான் நினைச்சிட்டு இருந்தேன், ஆனா அவ கிடையாது, நீங்க தான் அவளை மாதிரி ஒரு ஆணவம் பிடிச்ச ஒரு லேடியா உருவாக்கி வச்சிருக்கீங்க அப்படின்ற மாதிரி திட்டிட்டு அந்த இடத்த விட்டு செல்வி கிளம்பிடுறாங்க. இந்த ரைட்டர் எழுதின கதையை படிக்கிறவனும் போன் பண்ணி திட்டுறானுங்க. இவர் எழுதின கதையில இருக்கக்கூடிய கேரக்டருங்களே வெளியில வந்து இவரோட வீட்லயே பயங்கரமா சண்டை போட்டுக்குதுங்க. அதுக்கப்புறமும் இந்த செல்வி ராதிகாவுடைய கதையை இவர் எழுத ஆரம்பிக்கிறாரு. அந்த கதையில என்ன நடக்குது அப்படின்றத நம்ம கிட்ட காட்ட ஆரம்பிக்கிறாங்க. ராதிகா பாத்தீங்கன்னா அந்த பணத்தை செல்வி தான் எடுத்தா அப்படின்னு அவங்க கணவர் கிட்ட ஆர்கியூ பண்றாங்க. கணவர் என்ன சொல்றாரு அப்படின்னா, செல்வி தான் எடுத்தாங்க அப்படின்னு நம்ம கிட்ட எந்த ஒரு ஆதாரமும் கிடையாது, ஒன்னு அவ தான் அந்த 2000 ரூபாய் பணத்தை எடுத்தான்னு ப்ரூவ் பண்ணு, அப்படி இல்லைன்னா அவளை வேலையை விட்டு தூக்கிடு அப்படின்ற மாதிரி பேச, செல்வியே பாத்தீங்கன்னா ராதிகா கிட்ட சொல்லிடுறாங்க. ஏன்னா ராதிகா ரொம்பவுமே சந்தேகப்பட்டு பேசிட்டாங்க, அதனால இனிமேல் நான் வேலைக்கே வரல, நான் போயிடுறேன் அப்படின்ற மாதிரி சொல்ல, நீ என்னமோ பண்ணிட்டு போ, ஆனா நீ எடுத்த 2000 ரூபாய் பணத்தை கொடுத்துட்டு போ அப்படின்னு சொல்ல, நான் பணம் எடுக்கவே கிடையாது அப்படின்னு சொல்ல, அதை நான் கன்ஃபார்ம் பண்ணிக்கிறேன், உன் பர்ஸை கொடு அப்படிங்கும்போது, தர முடியாது, அதுல இருக்கிற 2000 ரூபாய் பணம் என்னோட இது அப்படிங்கும்போது, அது எப்படி உன்னோட பர்ஸ்ல 2000 ரூபாய் பணம் வந்தது அப்படின்னு கேட்கும்போது,
என் பையனோட ஸ்கூல் ஃபீஸுக்காக மாமி கிட்ட நான் வாங்கி வச்சிருந்தேன், அது என்னோடைய பணம், நான் தர முடியாது அப்படின்னு சொல்ல அந்த பணத்தை கொடு அப்படின்னு சொல்லிட்டு இந்த ராதிகா பார்த்தீங்கன்னா செல்வியோட கையை பிடிச்சி இல்லு இழுத்துக்கிட்டு இருக்கிறாங்க. இன்னொரு பக்கம் பையன் பார்த்தீங்கன்னா ரிமோட் கார்டில் பேட்டரி போடுவாங்க இல்லையா, அந்த பேட்டரி போடுற அந்த போர்ஷனில் 2000 ரூபாய் நோட்டை பதுக்கி வைக்கிற விஷயத்த இந்த ராதிகாவுடைய கணவர் பார்த்துறாரு. என்னடா ஒழிச்சுக்கிட்டு இருக்க அப்படின்ற மாதிரி கேட்க, பார்த்தா 2000 ரூபாய் நோட்டுங்க, நீ தான் இந்த பணத்தை எடுத்து வச்சியாடா அப்படின்ற மாதிரி கேட்டுட்டு அதை பற்றி தன்னோட மனைவி கிட்ட சொல்லலான்னு வந்து பார்த்தா ஒரு அதிர்ச்சி சம்பவங்க. இந்த ராதிகா செல்வியை பிடிச்சி வேகமாக இழுத்ததுல செல்வி தடுமாறி போய் கீழே விழுந்து தலையில பலமா அடிபட்டு ரத்தம் வந்து ஸ்பாட்லயே செல்வி இறந்து போயிட்டாங்க. இதை பார்த்து மிரண்டு போய் உட்காந்து அழுதுகிட்டு இருக்க அந்த நேரம் பார்த்து காலிங் பெல் அடிக்கிற சவுண்ட் கேக்குதுங்க. யாருன்னு டோர் ஓபன் பண்ணா செல்வியோட கணவர் வந்திருக்காரு. செல்வி எங்க, செல்வியை கூட்டிட்டு போறதுக்காக வந்திருக்கிறேன் அப்படின்ற மாதிரி சொல்ல, செல்வி இங்க வரவே கிடையாது அப்படின்னு இவங்க போய் சொல்றாங்க. வர கிடையாதா, செல்வியோட செருப்பு வெளியில இருக்கே அப்படின்னு சொல்லிட்டு இவர் உள்ள வராரு. இவங்க பதறாங்க. ராதிகாவோட கையில பாத்தீங்கன்னா செல்வியோட அந்த பர்ஸ் இருக்கு, இது என்ற மனைவியோட பர்ஸ் தானே அப்படின்னு சொல்லிட்டு அவர் உள்ள வந்து பாத்துறாருங்க. என்னோட மனைவி செத்து கிடக்கிறத பார்த்து மிரண்டு போயிடுறாரு. ஆக்சுவலா செல்வியோட கணவர் இருக்கிறார் இல்லையா, மரம் அறுக்கக்கூடிய வேலையை தாங்க பாத்துக்கிட்டு இருக்காரு. அவர் கையில எப்போதுமே பாத்தீங்கன்னா அந்த மரம் அறுக்கிற மிஷினை வச்சிருப்பாரு. என் பொண்டாட்டியே கொன்னுட்டீங்கள, உங்களை சும்மா விட மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு அவங்கள அறுக்கிறதுக்கு போறாரு. அங்க கட் பண்ணா இந்த ரைட்டரை நம்ம கிட்ட காட்டுறாங்க. இந்த ரைட்டரோட வீட்டுக்குள்ள ஏதோ ஒரு அமானுஷமான ஆக்டிவிட்டி நடக்கிற மாதிரி அவருக்கு ஃபீல் ஆகுதுங்க. பட்டுன்னு எழுந்து வந்து ஹாலில் நிற்கிறாரு. பார்த்தா இந்த ராதிகாவோட வீட்டில் அந்த ராதிகாவுடைய பையன் ரிமோட் கார் வச்சு விளையாடிட்டு இருப்பான் இல்லையா, அந்த காரு இந்த பக்கமும் அந்த பக்கமும் போயிட்டு இருக்கு. அதை பார்த்து இவர் மிரண்டு போறாரு. பட்டுன்னு டோர் ஓப்பன் ஆகிற சத்தம் கேட்குதுங்க. யாருன்னு பார்த்தா அந்த குட்டி பையன் தான் வந்திருக்கிறான். வந்து அந்த குட்டி பையன் இந்த ரைட்டரை பயங்கரமா அட்டாக் பண்ணிடுறாங்க. ஊருக்கு போயிருந்த ரைட்டரோடைய மனைவி பார்த்தீங்கன்னா அடுத்த நாள் காலையில் ரிட்டர்ன் வராங்க. ரூம்குள்ள வந்து ரைட்டரை தேடுறாங்க. அவர் எங்கே போனாருன்னு தெரியலங்க. அவர் எழுதிட்டு இருக்கக்கூடிய அந்த ரூம்குள்ள பார்த்தாலும் ஆளை காணும். எங்கே போயிருப்பாருன்னு யோசனை பண்ணிட்டு ஸ்டோர் ரூம் கிட்ட போனா ஸ்டோர் ரூம்குள்ள பயத்தோடையும் பதறத்தோடையும் உட்காந்துக்கிட்டு இருக்கிறாருங்க. என்னங்க ஆச்சு உங்களுக்கு, ஏங்க இந்த மாதிரி உட்காந்துக்கிட்டு இருக்கீங்க அப்படின்ற மாதிரி கேட்டுட்டு இருக்காங்க. ஆக்சுவலா இவர் எழுதுற கதாபாத்திரம் எல்லாம் இவரை வந்து பயங்கரமா டார்ச்சர் பண்ணுது இல்லையா, அதை நினைச்சு இவர் மிரண்டு போயிருக்கிறாருங்க. அதுக்கப்புறம் இவர் நார்மலா ஆகவே மாட்டேன்றாருங்க. வீட்டுக்குள்ள இவங்களை தவிர வேற யாரோ ஒருத்தவங்க இருக்கிறாங்க அப்படின்ற நினைப்பிலேயே இருக்கிறாருங்க. இப்ப இந்த ரைட்டர் இருக்கிறார் இல்லையா, சிலை வடிவமைப்பாளராக இருக்கக்கூடிய அந்த ஆசிரியரை மீட் பண்றதுக்காக போறாருங்க. அவர்கிட்ட நடந்த விஷயத்தையெல்லாம் சொல்றாரு. இதை கேட்ட அந்த சிலை வடிவமைப்பாளர் என்ன சொல்றாருன்னா, நாங்க ஒரு சிலையை டிசைன் பண்றோம் அப்படின்னா அந்த டிசைனுக்குள்ளேயோ இல்ல வெளியவோ அந்த சிலையோட தன்மை அப்படியே இருக்குன்னும் அதே தன்மையோட வீதி உலா வருது அப்படின்னு நாங்க நம்புறோம். சில பேர் இது வெறும் நம்பிக்கை அப்படின்ற மாதிரி மட்டும் நம்புறாங்க. ஒவ்வொருத்தங்களுடைய பாயிண்ட் ஆஃப் வியூல இருந்து கருத்து வேறுபடும் அப்படின்ற மாதிரி சொல்றாருங்க. ஐயா, நான் வந்து என் பிரச்சனையை உங்ககிட்ட சொன்னா நீங்க தத்துவம் சொல்லிக்கிட்டு இருக்கிறீங்க. இந்த தத்துவத்தை கேட்கறதுக்கெல்லாம் எனக்கு நேரம் இல்லை. ஸ்ட்ரெயிட்டா இதெல்லாம் எதனால நடக்குது அப்படின்றத சொல்லுங்க அப்படிங்கும்போது, ஒன்று பண்ணுப்பா, நீ நேராக போய் ஹாஸ்பிட்டலில் எம்ஆர்ஐ ஸ்கேன் எடுத்துட்டு அப்படிங்கும்போது நான் பைத்தியமா இல்லையான்னு செக் பண்ண சொல்றீங்களா? உங்ககிட்ட வந்து இதெல்லாம் சொன்ன பாருங்க, என்ன சொல்லணும் அப்படின்னு சொல்லிட்டு கோச்சிட்டு அந்த இடத்துல இருந்து கிளம்பிடுறாருங்க. அங்கே கட் பண்ணா ரைட்டர் அவர் எழுதின கதையை எடுத்துட்டு எடிட்டரை மீட் பண்றதுக்காக போறாருங்க. நாளைக்கு பப்ளிஷ் ஆகிற டேட்டை வச்சுட்டு இன்னைக்கு கொண்டாந்து கொடுத்தா என்னப்பா அப்படின்ற மாதிரி கேட்டுட்டு இருக்க அந்த பதிப்பகத்தில் வேலை பார்க்குறவரு, தனபலோட கதை என்ன சார் ஆச்சு? அவர் கூடயே இருக்கக்கூடிய 5 பேருக்கு ஒரு ஆள் தான் போட போறாருன்னு எனக்கு தெரியும், ஆனா அது யாருன்றதை நீங்க சொல்லவே இல்லையே அப்படின்ற மாதிரி கேட்க, எடிட்டர் பார்த்தீங்கன்னா நிறைய வேலை இருக்கியா, போய் அந்த வேலையை பாரியா அப்படின்ற மாதிரி திட்டிடுறாருங்க. இந்த ரைட்டர் அவருடைய கதையை சப்மிட் பண்ணும்போது அங்கே இருக்கிற எடிட்டர் சொல்கிறாருங்க, புதுசாக ஒரு ரைட்டர் ஒரு கதை கொடுத்தாரு, அந்த கதையில் இருக்கக்கூடிய கதாபாத்திரங்கள்லாம் வந்து அந்த ரைட்டரை மிரட்டுற மாதிரி டிஃப்ரெண்ட்டான ஸ்டோரி நல்லா இருக்குது அப்படின்னு சொல்ல, இந்த ரைட்டருக்கு திக்குன்னு இருக்குதுங்க. ஏன்னா இதுதான் அவரோட வாழ்க்கையிலேயே நடந்துட்டு இருக்கு. நான் அந்த கதையை படிக்க முடியுமா அப்படின்னு கேட்க, நானே இன்னும் முழுசாக படித்து முடிக்கல, இன்னும் பப்ளிஷ் ஆகாத ஒரு கதை, அப்படியெல்லாம் என்னால் எடுத்து தர முடியாது அப்படிங்கும்போது அந்த ரைட்டருடைய கான்டாக்ட் நம்பர் கிடைக்குமா அப்படின்ற மாதிரி கேட்டுட்டு அந்த இடத்துல இருந்து இந்த ரைட்டர் கிளம்புறாருங்க. வீட்டுக்கு போகிறதுக்கு கேப் ஒன்று புக் பண்ணியிருப்பாருங்க. அந்த இடத்துக்கு கேப் வராது, ஆட்டோ தான் வரும். நான் கேப் தானே புக் பண்ணியிருந்தேன் அப்படிங்கும்போது, ஒரு நாள் ஆட்டோல அட்ஜஸ்ட் பண்ணி வாங்க சார் அப்படின்னு சொல்ல, நான் ஏன் ஆட்டோல வரணும், ஆட்டோலாம் வர முடியாது அப்படின்ற மாதிரி இந்த ரைட்டர் சொல்றாருங்க. ஒரே ஒரு நாள் அட்ஜஸ்ட் பண்ணி வாங்க சார், மொதல் சவாரி அப்படின்ற மாதிரி கேட்க, சரி ஓகே அப்படின்னு சொல்லிட்டு இவரும் அந்த ஆட்டோல ஏறிக்கிறாருங்க. அப்ப அந்த ஆட்டோ டிரைவர் நம்ம ரைட்டர் பார்த்து கேட்கிறாரு, ஏன் சார் ஆட்டோனா உங்களுக்கு பிடிக்காதா அப்படின்னு சொல்லிட்டு. காருக்கும் ஈச்சருக்கும் நடுவில் தேவையில்லாத ஒரு விஷயம் தான் ஆட்டோ அப்படின்ற மாதிரி சொல்ல, ஏன் சார் நாங்கெல்லாம் பொழைக்க வேணாமா அப்படின்னு கேட்க, பொழைக்கணும்னா மொதல் உழைக்கணும், கூப்பிட்டா வரமாட்டீங்க, மீட்டர் போட மாட்டீங்க, ஏகப்பட்ட காசை கேட்பீங்க, ஆப்னு ஒரு விஷயம் வர வரைக்கும் என்ன ஆட்டம் போட்டீங்க, இப்போ ஆப் வந்ததுக்கு அப்புறம் எல்லாமே கண்ட்ரோல்ல வந்துருச்சு. இவர் பேசிக்கிட்டு இருக்கும் போதே இவர் ஒரு ரைட்டர் அப்படின்ற விஷயம் அந்த ஆட்டோ டிரைவருக்கு தெரிய வருதுங்க. ஆனந்த இதழில் ஆட்டோ சங்கர் அப்படின்ற ஒரு கதையை நீங்க தான் எழுதிட்டு இருந்தீங்களா சார் அப்படின்ற மாதிரி கேட்டுட்டு, அந்த கதையில ஏன் சார் ஆட்டோ டிரைவர்னாலே இப்படிதான் அப்படின்ற மாதிரி சித்தரிச்சு வச்சிருக்கீங்க, ஆட்டோ டிரைவர்ஸ் நல்லவங்களா இருக்கக்கூடாதா அப்படின்ற மாதிரி இவர் கேள்வி கேட்கிறாருங்க. இந்த ரைட்டர் கேட்கிறாரு, நீயே சொல்லு, உன்னோட எக்ஸ்பீரியன்ஸ்ல நீ இந்த மாதிரி கிரிமினல் வேலைகள் எதுவும் பண்ணதில்லையா அப்படின்னு கேட்கும்போது, இல்ல சார், ஆனா ஒண்ணு, ஆணவத்தில் ஆடுறவனுக்கு ஆண்டவன் கொடுப்பான்னு ஒரு வார்த்தை எழுதி வச்சிருந்தீங்கல்ல, அது வேணா
உண்மை அப்படின்னு இந்த ஆட்டோ டிரைவர் சொல்ல இந்த ரைட்டர் சொல்றாரு, அந்த ஆண்டவன் கொடுக்குறானோ இல்லையோ இந்த ஆண்டவன் கண்டிப்பா கொடுப்பான் அப்படின்னு சொல்லிட்டு இவங்க 2 பேரும் சிரிச்சுட்டே போறாங்க. பார்த்தா வேற ஒரு இடத்துக்கு இந்த ஆட்டோ போதுங்க. டிரைவர் ஆட்டோ விட்டு இறங்க சொல்றாரு. அந்த நேரம் பார்த்து கரெக்டா ஒரு ஃபோன் கால் வருது. இந்த ரைட்டர் அட்டன் பண்ணா, கேப் டிரைவர் பேசுறேன், நீங்க சொன்ன லொகேஷனுக்கு வந்துட்டு நீங்க எங்க சார் அப்படின்ற மாதிரி கேட்க, கேப் டிரைவரா, அப்போ நம்மளை பிக்கப் பண்ணிட்டு வந்தது அப்படின்னு சொல்லிட்டு நீ யாரு அப்படின்னு சொல்லி கேட்க இந்த ஆட்டோ டிரைவர் சிரிக்கிறாருங்க. அங்க பார்த்தா அங்க கண்ணீர் அஞ்சலி போஸ்டர்ஸ் இருக்குது. செல்வி அப்படின்றவங்களுடைய கதையை நம்ம பார்த்தோம் இல்லையா. ஸோ செல்வி வந்து இறந்து போயிட்டாங்கன்னு சொல்லிட்டு அந்த இடத்துல கண்ணீர் அஞ்சலி போஸ்டர் ஒட்டி இருக்காங்க. ஒரு ஆட்டோ டிரைவரை பத்தி கதை எழுதியிருந்தார் இல்லையா, அந்த கதாபாத்திரம் தான் வெளியில வந்து இவர் அந்த இடத்துக்கு கூட்டிட்டு வந்து இவர்னால தான் அந்த செல்வின்றவங்க இறந்து போனாங்க அப்படின்ற மாதிரி இவர்கிட்ட காட்டுதுங்க. அங்க கட் பண்ண இந்த ரைட்டரை ஒரு குரூப் கடத்திட்டு போய் தலைகளா தொங்க விட்டு இவரோட வாயில பாத்தீங்கன்னா பாய்சனை ஊத்துறாங்க. அப்ப இந்த ரைட்டர் வந்து நான் கதையை மாத்தி எழுதுறேன் அப்படின்ற மாதிரி சொல்றாரு. உடனடியா பாத்தீங்கன்னா இவரை கொண்டாந்து ஹாஸ்பிட்டல்ல சேர்த்துறாங்க. ஹாஸ்பிட்டல்ல பாத்தீங்கன்னா அட்டெண்டரா அந்த இடத்துக்கு ஒரு பொண்ணு வரா. அந்த பொண்ணு வேற யாரும் கிடையாதுங்க, ராஜி அப்படின்ற ஒரு பொண்ணை பார்த்தோம் இல்லையா, அந்த பொண்ணு தான். அந்த பொண்ணை பார்த்ததும் இவர் பயங்கரமா ஷாக் ஆயிடுறாரு. அவங்க கிட்ட இருந்து தப்பிச்சு இங்க வந்து அட்மிட் ஆகி இந்த பொண்ணு பாத்தீங்கன்னா தேவையில்லாம என்னோட வாழ்க்கையை நீ அழிச்சிட்டல, உன்னோட கதையில நான் ஜெயிக்கிற மாதிரி நீ எழுதல, நான் தோக்குற மாதிரி தானே எழுதுனேன், சோ நீ சாவு அப்படின்ற மாதிரி சொல்லி ஹாஸ்பிட்டல்ல வச்சு இந்த ரைட்டரோட கதையை முடிக்கிற மாதிரி நம்ம கிட்ட காட்டுறாங்க. எப்படியோ அந்த ஹாஸ்பிட்டல்ல இருந்து தப்பிச்சு இந்த ரைட்டர் வெளியே ஓடி வந்துடுறாருங்க. பார்த்தா இந்த அடியாட்கள்லாம் பாத்தீங்கன்னா இந்த ரைட்டரை பயங்கரமா துரத்த ஆரம்பிக்கிறாங்க. ஒரு கட்டத்துக்கு மேல இந்த ரைட்டரை பிடிச்சிடுறாங்க. பிடிச்சிட்டு போய் ஒரு இடத்துல போடுறாங்க. சோ இந்த ரைட்டரை பிடிச்சிட்டு வந்தது வேற யாரும் கிடையாதுங்க, இந்த தனபால் அப்படின்ற ரவுடியோட ஆட்கள். இந்த தனபால் பாத்தீங்கன்னா இந்த ரைட்டரை மிரட்ட ஆரம்பிக்கிறாருங்க. என் கூடயே பசங்களாம் நின்றுட்டு இருக்கானுங்க இல்லையா, அதுல யாரோ ஒருத்தன் தான் கருப்பு ஆடு அப்படின்னு சொல்லி நீ எழுதி வச்சிருந்த, அது யாருன்னு இப்ப வரைக்கும் நீ சொல்லவே இல்லை, அது யாருன்னு சொல்லு அப்படின்னு சொல்லி அந்த கதாபாத்திரம் டார்ச்சர் பண்ணுதுங்க. உடனே இந்த ரைட்டரு இந்த பசங்களோட பேரெல்லாம் என்ன அப்படின்ற மாதிரி கேட்க ஒவ்வொருத்தன் ஒரு பேர் சொல்றான். எதுக்கு நீ பேர்லாம் கேட்குற அப்படின்ற மாதிரி கேட்க அதுல ஒருத்தன் சொல்றான், இந்த மாதிரி பேர் வச்சிருக்கிறவங்கலாம் வந்து ரவுடியாக தான் இருக்க முடியும், இந்த மாதிரி பேர் வச்சிருக்கிறவங்க தான் போலீஸாக இருக்க முடியும் அப்படின்றத தான் இந்த ஆள் சொல்ல வரான் அப்படின்னு சொல்லிட்டு சாஃப்டான பேர் கொண்டவனை போட்டு அடின்னு அடிக்கிறாங்க. அவன் எனக்கு எதுவும் தெரியாதுங்க அப்படின்ற மாதிரி கெஞ்சுன்னு கெஞ்சுறான். இருந்தாலும் அவனை ஷூட் பண்ணி கொலை பண்ணிடுறாங்க. ஸோ எல்லாரும் செத்தவனை பார்த்துக்கிட்டு இருக்கும் போதே பார்த்தீங்கன்னா அந்த குரூப்ல இருக்கக்கூடிய கருப்பு ஆடு இந்த ரைட்டருக்கு சிக்னல் கொடுக்குது, இங்கிருந்து எழுந்து ஓடிடு அப்படின்னு சொல்லிட்டு. உடனே இந்த ரைட்டர் பார்த்தீங்கன்னா அந்த இடத்துல இருந்து ஒரே ஓட்டமா ஓடிடுறான். தப்பிச்சு ஒரு இடத்துக்கு போறாருங்க. அங்க போய் பார்த்தா இந்த ஆட்டோ டிரைவர் இருக்கிறாரு. அந்த ஆட்டோ டிரைவர் இந்த ரைட்டர் கிட்ட சொல்றாரு, இதுதான் வந்து உன்னுடைய தகுதி, இதுதான் உன்னுடைய பிறப்புக்கான காரணம் அப்படின்னு சொல்லி நீ பாட்டுக்கு இஷ்டத்துக்கு எழுதுறல்ல, அதுக்கு காரணம் நீ கிடையாது, அந்த டைம்ல இருந்தே இந்த மாதிரி பண்ணி வச்சிட்டானுங்க அப்படின்னு சொல்ல இந்த ரைட்டர் வந்து புரிஞ்சுக்கிறாரு. சரி ஓகே, நான் எல்லாத்தையும் சேஞ்ச் பண்றேன் அப்படின்ற மாதிரி சொல்றாருங்க. நேரா அந்த எடிட்டரை மீட் பண்றதுக்காக போறாரு. சார் நான் வந்து என்னோட கதையை உங்ககிட்ட கொடுத்துருந்தேன்ல, அந்த கதையை நான் சேஞ்ச் பண்ணணும் கொடுங்க அப்படின்னு சொல்ல அந்த எடிட்டர் வந்து டென்ஷன் ஆயிடுறாரு. அது எப்படிப்பா பப்ளிஷ் ஆன கதையை சேஞ்ச் பண்ணணும்னு உன்னால கேட்க முடியுது அப்படின்ட்டு. சார் நான் ஒரு பெரிய பிரச்சனையில மாட்டிட்டு இருக்கேன், நான் எழுதின கதையில இருக்கக்கூடிய கேரக்டருங்கெல்லாம் வந்து என்னை வந்து டார்ச்சர் பண்ணுது சார், அட்டாக் பண்ணுது சார் அப்படிங்கும்போது அப்பவும் ஒரு நம்புற மாதிரி இல்லைங்க. எடிட்டர் சொல்றாரு, நான் இந்த சேர்ல உட்காந்து 50 வருஷம் ஆச்சு, எத்தனையோ எழுத்தாளர்களை நான் பார்த்திருக்கேன், யாரும் உன்ன மாதிரி ரியாக்ட் பண்ணதே கிடையாது, எனக்கு என்னமோ நீ போதைப் பொருளுக்கு அடிமையாயிட்டேன்னு நினைக்கிறேன், அதை விட்டு தொலை எல்லாமே சரியாயிரும் அப்படின்னு சொல்ல, சார் எத்தனை வருஷமா என்ன பார்த்துட்டு இருக்கீங்க, நான் அந்த மாதிரி ஆள்லாம் கிடையாது சார், எனக்கு கற்பனையும் கிடையாது இல்யூஷனும் கிடையாது, தயவு செஞ்சு எனக்கு உதவி செய்யுங்க அப்படிங்கும்போது அந்த மாதிரிலாம் எதுவும் பண்ண முடியாது, கிளம்புங்க அப்படின்ற மாதிரி சொல்லிடுறாங்க. உடனே இவரும் சரின்னு கேட்டு கிளம்பிடுறாருங்க. ஸோ இவர் எழுதின கதை பார்த்தீங்கன்னா அப்படியே கண்டினியூ ஆக ஆரம்பிக்குது. அந்த தனபால் அப்படின்றவர் தொடர்ந்து மர்டர்ஸை பண்ண ஆரம்பிக்கிறாரு. இன்னொரு பக்கம் செல்வியோட பையன் பார்த்தீங்கன்னா படிப்பையே நிப்பாட்டிடுறான். கார்பெண்டரோட பையன் கார்பெண்டரா மட்டும்தான் இருக்க முடியும் அப்படின்னு சொல்லிட்டு அதுக்கப்புறம் இவரோட வீட்லயே பார்த்தீங்கன்னா ஒருத்தர் சிலிண்டர் போடுறதுக்காக வராருங்க. ஆல்ரெடி இவர் ஒரு கதை எழுதி இருக்கிறாருங்க. இவரோட வீட்டில் சிலிண்டர் போடுறதுக்காக ஒருத்தர் வருவாரு. சிலிண்டர் போட்டுட்டு போனதுக்கப்புறம் அந்த சிலிண்டர் பிளாஸ்ட் ஆகி வெடிக்கிற மாதிரி, ஒருவேளை இது அவரோட வீட்டில் நடந்துருமோ அப்படின்னு சொல்லிட்டு பயப்பட ஆரம்பிக்கிறாரு. அந்த சிலிண்டர் காரனை பார்த்துட்டே இருக்கும்போது சாவோட விளிம்புல வந்து நீ தப்பிச்சிட்டல அப்படின்ற மாதிரி அந்த நபர் கேள்வி கேட்கிறாருங்க. நீ இன்னும் சாகாம இருக்கிற அப்படின்னா நீ செய்ய வேண்டிய காரியம் நிறைய இருக்கு அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு அந்த நபர் போயிடுறாருங்க. இவருக்கு தூக்கமே வர மாட்டேது. இவரோட கதாபாத்திரங்கள்லாம் இவரை ரொம்ப டார்ச்சர் பண்ற மாதிரி இவர் நினைக்கிறாருங்க. இப்படி இவர் டென்ஷனா இருக்கிறத பார்த்துட்டு இவருடைய மனைவி சொல்றாங்க, உங்களை அந்த கதாபாத்திரங்கள்லாம் டிஸ்டர்ப் பண்ணுது அப்படின்றது உண்மை அப்படின்னா அந்த கதாபாத்திரங்கள் என்ன வேணும்னு ஆசைப்படுறதோ அதை கொடுத்துட வேண்டியது தானே அப்படிங்கும்போது, ஒரு விஷயத்துக்காக கஷ்டப்படுறேன் அப்படின்னா நான் கடவுள்கிட்ட போய் கேட்ட உடனே அதை உடனே மாத்தி கொடுத்துருவாரா? இல்ல இவ்வளோ நாள் இந்த கதையை படிச்சுட்டு இருக்கிறவங்க வந்து உடனே இந்த கதை சேஞ்ச் ஆகுது அப்படின்னா ஒத்துக்குவாங்களா? மாட்டாங்களா? நான் எப்படி உடனே எல்லாத்தையும் சேஞ்ச் பண்ண முடியும் அப்படின்ற மாதிரி இவர் கேட்குறாருங்க. சரி நீங்களே சொல்றீங்க இது வெறும் கதை தான் அப்படின்னு சொல்லிட்டு, அப்படி இருக்கும்போது நீங்க ஏன் அதை நினைச்சு ஸ்ட்ரெஸ் ஆகுறீங்க, தூக்கி போட்டு போயிட்டே இருங்க அப்படின்ற மாதிரி மனைவி சொல்ல இவர் யோசனை பண்ண ஆரம்பிக்கிறாருங்க. இப்போ இந்த ரைட்டர் பார்த்தீங்கன்னா அவரோட மென்டாரை மீட் பண்றதுக்காக போறாருங்க. அதாங்க அந்த சிலை வடிவமைப்பாளர் இருக்கிறார் இல்லையா, அவர்கிட்ட போயிட்டு நடந்த எல்லா விஷயத்தையுமே சொல்றாரு. அவர் என்ன சொல்றாரு அப்படின்னா, நம்ம பண்ற ஒவ்வொரு விஷயமே பார்த்தீங்கன்னா சொசைட்டில ஒரு மிகப்பெரிய தாக்கத்தை ஏற்படுத்தும். ஃபார் எக்ஸாம்பிள் ஒருத்தன் வந்து ரொம்ப கஷ்டப்பட்டான்,
மேலே வந்தால் ஜெயிச்சிட்டான் அப்படின்ற மாதிரி கதை இருந்ததுன்னா அந்த கதை ஒரு 4 பேர்த்த இன்ஸ்பயர் பண்ணும். அதே மாதிரியான ஒரு சூழ்நிலையை ஒருத்தன் ஃபேஸ் பண்ணும்போது இந்த மாதிரி தாண்டா கஷ்டமாக இருக்கும், கூடி சீக்கிரம் நம்ம ஜெயிச்சிடலாம் அப்படின்ற ஒரு மனப்பக்குவம் தனக்குள்ளே வந்துடும். ஆனால் இவரோட கதை எந்த மாதிரி போகுது அப்படின்னா, இவன் ரொம்ப கஷ்டப்பட்டான், போராடுனா, இவனால் ஜெயிக்க முடியல, செத்துட்டான். அந்த மாதிரி தான் கதை எழுதி வச்சிருக்கிறாரு. அப்போ இந்த விஷயத்த ஒருத்தன் பார்க்கும்போது இதையும் வந்து இன்ஸ்பயர் ஆவான் இல்லையா? நம்ம பண்ணுற ஒவ்வொரு விஷயமே சொசைட்டியில் ஒரு பெரிய மாற்றத்தை ஏற்படுத்தும் அப்படின்றத நம்ம மைண்டில் வச்சுட்டு தான் ஒரு விஷயத்தை எழுதணும். நம்ம தான் கடவுள் அப்படின்னு நினச்சிட்டு ஒரு விஷயத்தை எழுதணும்னு வைங்க, அது எவ்வளோ பெரிய பாதிப்பு வேணாலும் ஏற்படுத்தும் அப்படின்றதுக்கு இது ஒரு எக்ஸாம்பிள். யார் மேலே யார் கீழே, யாரை கொண்டாடணும், யாரை காரி துப்பணும் அப்படின்றது எதுவுமே நம்ம முடிவு பண்ணுறது இல்லை, எவனோ ஒருத்த முடிவு பண்ணி வச்சது. அதுதான் இப்போ சொசைட்டியில் ஒரு மிகப்பெரிய தாக்கத்தை ஏற்படுத்திட்டு இருக்கு. இப்போ நீ எந்த இடத்துல இருக்கன்னு உனக்கு புரியுதா இல்லையா அப்படின்னு அந்த ஆசிரியர் கேட்குறாருங்க. இந்த ரைட்டர் அப்படியே யோசனை பண்ண ஆரம்பிக்கிறாரு. அங்கே கட் பண்ணா தனபால் அப்படின்றவரோட கதையை நம்ம கிட்ட காட்டுறாங்க. அவரோட குரூப்பில் காளி அப்படின்ற ஒரு நபர் இருப்பாருங்க. ஸோ அந்த நபர் தான் பார்த்தீங்கன்னா இவருடைய குரூப்பில் பிளாக் கார்டாக இருந்திருக்கிறாரு. அவர் ஒரு போலீஸ் ஆஃபீஸர். இவரை போட்டு தள்ளணும் அப்படின்றதுக்காகவே இவர் கூடயே சுற்றிக்கிட்டு இருந்திருக்கிறாரு. அப்போ இந்த காளின்றவர் சொல்லுவார், நான் நினச்சா உன்னை கொல்ல முடியும், ஆனால் நான் உன்னை கொல்ல மாட்டேன். ஏன்னா இவ்வளோ நாள் நான் உன் கூடயே இருந்திருக்கேன். போலீஸ் டிபார்ட்மெண்ட்டில் சலாம் போட்டதை விட உன் கூட இருந்தது தான் அதிகம். அன்னி கையால் சாப்பிட்ருக்கேன். அதனால நான் உனக்கு 2 ஆப்ஷன் தரேன், ஒன்று சரண்டர் ஆயிரு, இல்லாட்டி டிபார்ட்மெண்ட் மூலமாக உனக்கு என்கவுண்டரு அப்படின்னு சொல்ல இந்த நபர் யோசனை பண்ணுறாருங்க. இப்போ இந்த செல்வியோட கதைக்கு வருவோம். ராதிகாவுடைய கணவர் பார்த்தீங்கன்னா செல்வியோட கணவரை மீட் பண்ணுறதுக்காக வந்திருக்கிறாரு. 2 பசங்களுமே வந்து நடந்த பிரச்சனையின் காரணமாக அம்மா இல்லாமல் நின்றுட்டு இருக்காங்க. என்கிட்ட இருக்கக்கூடிய பணத்தை வச்சு என்னோட பையனை நான் படிக்க வச்சுக்கிட்டு இருக்கேன். உன்னோட பையனும் ஏன் இப்படி மோசமான சூழ்நிலையில் கஷ்டப்படணும்? நான் வந்து உன் பையனை படிக்க வைக்கிறேன், அவனை ஸ்கூலில் சேர்த்து விட்டுரு, அவனோட மொத்த படிப்பு செலவையும் நான் பார்த்துக்கிறேன் அப்படின்ற மாதிரி சொல்லிடுறாருங்க. இப்போ செல்வியோட பையன் வாழ்க்கை அப்படியே கொஞ்சம் கொஞ்சமாக மாற ஆரம்பிக்குதுங்க. இப்போ இந்த எடிட்டர் இந்த கதையை படிச்சுட்டு ஏன் இந்த மாதிரி கதையை கம்ப்ளீட் பண்ணுறீங்க, கதையை இன்னும் கொஞ்சம் சுவாரஸ்யமாக மாற்றுங்க அப்படின்ற மாதிரி சொல்ல, இல்லை சார் இதுதான் இந்த கதைகளுக்கான கரெக்டான எண்டிங். ராஜின்ற பொண்ணு பார்த்தீங்கன்னா அந்த பூச்சி மருந்து சாப்பிட்டுட்டு சாக போகிறதா நம்ம பார்த்தோம் இல்லையா, அந்த பொண்ணு சாக மாட்டா. அதனோட அம்மா அப்பா கிட்ட அந்த என்ட்ரன்ஸ் எக்ஸாம் எவ்வளோ டஃப்பாக இருந்தாலும் பரவாயில்ல, நான் கண்மூடித்தனமாக படிக்கிறேன், கண்டிப்பாக ஜெயிப்பேன், எனக்கு ஒரு வாய்ப்பு கொடுங்க அப்படின்னு சொல்லி கேட்டு அந்த பொண்ணு எக்ஸாமுக்கு ப்ரிப்பேர் ஆவா. எடிட்டர் கிட்ட பாத்தீங்கன்னா கதையை சேஞ்ச் பண்ண மாட்டேன், இதுதான் எண்டிங் அப்படின்ற மாதிரி சொல்லிடுறாருங்க. இப்போ இந்த ரைட்டரோட மெண்டார் சொல்லுவாருங்க, இந்த உலகத்தை சமத்துவமாகவும் அமைதியாகவும் மாத்திர பொறுப்பு உங்ககிட்ட இருக்குது. பட் நீ இவ்வளவு நாள் என்ன பண்ணிட்டு இருந்த அப்படின்னா பாகுபாட்டை விதைச்சு பிரச்சனைகளை தான் பண்ணிக்கிட்டு இருந்திருக்க. அந்த கதைகளுக்கு நான் தான் கடவுள் அப்படின்னு நினைச்சுக்கிட்டு இருந்தேன். நீ சொல்ற மாதிரி இது வெறும் கதை தான், இல்லைன்னு சொல்ல கிடையாது. அந்த கதையில ஒரு நல்லது சொல்ல, நாளைக்கு அது நிஜமாயிட்டு போட்டும் அப்படின்ற மாதிரி இந்த மென்டார் சொல்றாருங்க. இவர் கதையை சேஞ்ச் பண்ண ஆரம்பிக்கிறாரு. தனபாலோட கதையில தனபாலை மிரட்டிட்டு இருக்கக்கூடிய அந்த போலீஸ் ஆஃபீஸர் கிட்ட, நீ என்ன எனக்கு 2 சான்ஸ் தருது, நான் வந்து 2 சான்ஸ் தரேன். ஒன்று என்னை போட்டு தள்ளிட்டு நீயும் செத்துரு, அப்படி இல்லைனா என் பசங்க உன்னை போட்டுருவானுங்க, அப்படி இல்லைனா நான் 50வது மர்டரை பண்ணிட்டு நான் செட்டில் ஆகணுன்ற பிளான்ல இருந்தேன், அந்த 50வது மர்டரை பண்ணிட்டு நானே வந்து சரண்டர் ஆயிடுறேன் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு அவர் அங்கிருந்து போயிடுறாரு. இன்னொரு பக்கம் அந்த ராஜின்ற பொண்ணு பார்த்தீங்கன்னா என்ட்ரன்ஸ் எக்ஸாமில் பாஸ் பண்ணி டாக்டர் ஆகிறதுக்கு தயாராகிறாங்க. ஸோ ப்ராப்பர் எண்டிங்கோட இந்த கதையை அவர் முடிக்கிறாரு. இவரும் நிம்மதியாக இருக்கிறாருங்க. இதோட இந்த படம் முடியுது. இந்த படத்தை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க அப்படின்னு உங்களோட கருத்தை கமெண்ட் செக்ஷனில் பதிவு பண்ணுங்கள். அண்ட் இதே மாதிரி வேறு எதனா படத்தை பற்றி பேசணும் அப்படின்னாலும் படத்தோட பேரை கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். இதே மாதிரி வேறு ஒரு நல்ல வீடியோவில் வந்து சந்திக்கிறேன். லவ் யூ கைஸ், டேக் கேர் அண்ட் சியர்ஸ்.